ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இல்லையா, எல்லா கம்பெனிக்குமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படுது. அந்த சொல்யூஷனை ரொம்ப சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் இந்த நெட் சேல்ஸ் 1385 கோடி, டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 1174 கோடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கவே பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு உலகம் முழுக்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்க விஷயம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதில் இன்வால்வ் ஆகக்கூடிய ஸ்டாக்கை பற்றி பார்க்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. 4 ஸ்டாக் எடுத்து வச்சிருக்கேன். இந்த 4 ஸ்டாக்குமே அவங்க வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இருக்கிறாங்க. அவங்களாவே இன்னோஸ் ஏஐ வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஸ்டாக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். 4 ஸ்டாக் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து சென்சார் டெக்னாலஜிஸ், இன்னொன்று ஆப்பிள் இந்தியா, அடுத்தது ஆரக்கிள் ஃபினான்ஷியல், அதுக்கப்புறம் கெல்டான் டெக் அப்படிங்கிற கம்பெனி. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சென்சார் டெக்னாலஜி. சென்சார் டெக்னாலஜி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இருக்கிற செக்டார் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ். அண்ட் எதில் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா, இன்ஜினியரிங் லேட் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன், டேட்டா இன்ஜினியரிங், ஏஐ, கிளவுட் அண்ட் செக்யூரிட்டி சர்வீஸில் இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இந்த கம்பெனியுடைய கிளைண்ட் பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்கிங்கில் இருக்குது, மேனுஃபேக்சரிங், கன்சியூமர், அதுக்கப்புறம் ஹெல்த் கேர், டெலிகாம் அண்ட் மீடியாவில் இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக சர்வதேச அளவில் 145க்கும் மேற்பட்ட கிளைண்ட்ஸ் இந்த கம்பெனிக்கு இருக்கிறாங்க. இந்த கம்பெனி ஆர்பிஜி அப்படிங்கிற குரூப்பு கீழே வரக்கூடிய ஒரு கம்பெனி, பாரம்பரியமான ஒரு கம்பெனி தான். 30க்கும் மேற்பட்ட லொக்கேஷன்ஸில் இந்த கம்பெனியுடைய ஆஃபீஸ் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு குளோபலி. இந்த கம்பெனியுடைய கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, டீப் இன்ஜினியரிங், இன்னோவேட்டிவ் சொல்யூஷன்ஸ், டேட்டா ட்ரிவன் என்கேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் எதுலெல்லாம் இவங்க ஸ்பெஷலைஸ்டாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் சர்வீஸில் இருக்காங்க, கிளவுட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டிஜிட்டல் செக்யூரிட்டி, ப்ராடக்ட் அண்ட் பிளாட்ஃபார்ம் டெவலப்மெண்ட், ஏஐ அண்ட் ஆட்டோமேஷன் அண்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் விஷுவலைசேஷன். அடுத்து நம்ம பார்க்குறது ஆப்பிள் இந்தியா. ஆப்பிள் இந்தியா கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவங்க இருக்கிறது அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லலாம். அந்த செக்டர்லாம் இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்னைக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நிறைய கம்பெனிஸ் இன்வால்வ் ஆகிருக்காங்க இல்லையா, எல்லா கம்பெனிக்குமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படுது. அந்த சொல்யூஷனை ரொம்ப சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் இந்த ஆப்பிள் இந்தியாங்கிற கம்பெனி. ஸோ இவங்களுடைய பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் குளோபல் கன்சியூமர் இன்டெலிஜென்ஸ் பிளாட்ஃபார்ம் ஃபார் டார்கெட்டட் மொபைல் அட்வர்டைசிங். அடுத்தது என்ன மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர் பிஹேவியர், அட்ரிபியூஷன் டேட்டா, டிரான்சாக்ஷன் இன்சைட்ஸ் டு டெலிவர் ரெலவென்ட் ஆட்ஸ் அண்ட் டிரைவ் அப் என்கேஜ்மெண்ட் அண்ட் கன்வர்ஷன்ஸ். என்னன்னு புரியுதா? அதாவது இப்போ நீங்கள் மொபைலில் வந்து ஏதோ ஒன்று பார்க்குறீங்க, ஃபேஸ்புக்கில் ஒரு செப்பல் வாங்கலாம், ஷூ வாங்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, அடுத்த கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும்ல. அந்த வேலையை பார்க்கறது இந்த கம்பெனி தான். இன்னைக்கு நம்ம ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்க, பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய இ-காமர்ஸ் சைட்டாக இருக்கட்டும், இல்லை மற்ற வெப்சைட்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே மேஜராக இவங்களுடைய சர்வீஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட், ஜபாங்.com, நெஸ்லே, ஜென்ரல் எலக்ட்ரிக், சோனி, மேக்மை ட்ரிப், நோக்கியா, பிவிஆர் சினிமாஸ், இப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு இவங்க கையில் இருக்குது. எல்லாருமே இவங்களுடைய கிளைண்ட்ஸ். இந்த கம்பெனி பற்றி இன்னும் ஸ்பெஷலாக நம்ம சொல்லணும்னா, ஆப்டிக்ஸ் ஏஐ அப்படிங்கிற ஒரு இன்னோஸ் ஏஐ அவங்க வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிடிவிஏ அப்படின்னு இருக்கு. அடுத்தது ஏஐ ஏஜென்ட்ஸ். ஏஐ ஏஜென்ட்ஸ் என்னன்னா, நிறைய ஏஐ ஏஜென்ட்ஸை இவங்க ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதனால தான் இது ஒரு முக்கியமான கம்பெனியாக நம்ம பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கெல்டான் டெக் சொல்யூஷன். கெல்டான் டெக் சொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் இவங்க இருக்கிறது டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் ஐடி சர்வீசஸ். எதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா, என் டு என் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார் ஸ்டார்ட் அப் டு ஃபார்ச்சூன் 500. அதாவது இன்னைக்கு சர்வதேச அளவில் ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸாக இருக்கிற நிறைய நிறுவனங்களுக்கு கூட இந்த கம்பெனியோட சப்போர்ட் இருக்குது. அடுத்தது இவங்களுடைய ஸ்பெஷலைசேஷன் எதுலன்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ அண்ட் ஆட்டோமேஷன், அட்வான்ஸ்ட் அனலிட்டிக்ஸ் இருக்கிறாங்க, கிளவுட் அண்ட் ஐஓடி சொல்யூஷன், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் இருக்குல்ல அது, அதுக்கப்புறம் என்டர்பிரைஸ் மொபிலிட்டி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆரக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சாஃப்ட்வேர் லிமிடெட். இந்த கம்பெனி மும்பையை பேஸ் பண்ணி இருக்கிற கம்பெனி. 1989 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி எதில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் சர்வீஸுக்கு சாஃப்ட்வேர் கொடுக்குற ஒரு கம்பெனி. ஸோ இவங்களுடைய அப்ளிகேஷன்லாம் எதில் இருக்குன்னா, ஃபினான்ஷியல் சாஃப்ட்வேர், கஸ்டம் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டில் இருக்கும், அதுக்கப்புறம் கன்சல்டிங், ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ்டு பிஸ்னஸ் ப்ராசஸிங் சர்வீஸ், இது எல்லாமே இவங்க பண்ணுறாங்க. ஓகே, இப்போ நம்ம 4 கம்பெனியும் என்ன பண்ணுறாங்கிறத பார்த்துட்டோம். அண்ட் இந்த கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குன்னு ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது சென்சார் டெக்னாலஜி. ஸோ சென்சார் டெக்னாலஜியுடைய ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குன்னு இப்போ பார்ப்போம். சென்சாருடைய மார்க்கெட் கேப் எடுத்துக்கிட்டோம்னா 18,000 கோடிக்கு மேலே இருக்குது. அண்ட் இந்த கம்பெனியுடைய என்டர்பிரைஸ் வேல்யூங்கிறது 17,900 கோடிக்கு மேலே இருக்குது. பிஇ ரேஷியோ 27, ஓகேவா, ஸ்லைட்லி ஓவர் வேல்யூட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பிபி ரேஷியோ 4.46 இருக்குது. ₹2 ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கம்பெனி கிட்ட இருக்கக்கூடிய கேஷ் பார்த்தீங்கன்னா 728 கோடி இருக்குது. கடன் இல்லை.
ரீசெண்டாக Q1 என்ன ரிசல்ட் கொடுத்துருக்காங்கன்னா நெட் சேல்ஸ் 1385 கோடி, டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 1174 கோடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 210 கோடியாக இருந்திருக்கு. அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா 182 கோடி. ஆக்சுவலாக மார்ச் குவார்ட்டரில் 176 கோடியாக இருந்த ப்ராஃபிட் இப்போ 186 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் 16% இருந்து 15% குறைஞ்சிருக்கு. அண்ட் இந்த கம்பெனியுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பார்க்கும்போது ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 49க்கு மேலே இருக்குது, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 20% மேலே ஹோல்ட் பண்ணுறாங்க, எஃப்ஐஎஸ் 14% மேலே ஹோல்ட் பண்ணுறாங்க, ரிட்டைல் ஹோல்டிங் 15க்கு மேலே இருக்குது. இந்த கம்பெனியுடைய ஈக்விட்டி கேபிட்டல் 45,000 crore இருக்குது, ரிசர்வ்ஸ் 4024 கோடி வச்சிருக்காங்க. அண்டு பாரோயிங் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது, 120 crore தான் டோட்டலாகவே இருக்குது. லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் பாரோயிங் இல்லை, லீஸ் லைபிலிட்டிஸ் மட்டும் 125 crore அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால தான் ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன்னா டெட் அப்படிங்கிறது 0 இருக்குன்னு சொன்னேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த கம்பெனி கடனாக எங்கேயும் வாங்கலை, இவங்ககிட்ட இருக்கிற ஏதோ ப்ராப்பர்ட்டியோ மற்ற விஷயங்களை லீஸுக்கு கொடுத்து அதுலேருந்து 125 கோடியை வாங்கியிருக்கிறாங்க. கேஷ் ஃப்ளோ எடுத்துக்கிட்டோம்னா ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி மூலமாக 565 கோடி காமிக்கிறாங்க, ஆனால் நெட் கேஷ் ஃப்ளோ 172 கோடி மைனஸில் தான் இருக்குது. ஸோ சென்சார் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் இப்போது 823 ரூபா அப்படின்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 536 ரூபா இருந்தது 52 வாரங்களில் 985 ரூபாய்க்கும் போயிட்டு இப்போ அதுக்கு இடையில நிற்கிது. 27க்கு மேலே PE ரேஷியோ இருக்குது அப்படிங்கிறனால ஸ்லைட்லி ஓவர் வேல்யூட் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக நாம் பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் பிக்கப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஏற்கனவே கரெக்டாக இருந்துச்சு, அது அதுலேருந்து மீண்டு இப்போ மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. அதனால இந்த டைமில் வாங்கும்பொழுது நமக்கு கூடிய சீக்கிரமே நல்ல லாபம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் ஒரு மொமெண்ட் தெரியுது இதில். அடுத்து ஆப்பிள் இந்தியா பார்க்குறோம். ஆக்சுவலாக ஆப்பிள் இந்தியான்னு தேடிங்கன்னா வராது, ஆப்பிள் 3i லிமிடெட் அப்படின்னு தேடிங்கன்னா தான் வரும். ஆப்பிள் இந்தியாவுடைய மார்க்கெட் கேப் 26,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்குடைய PE ரேஷியோ 68க்கு மேலே இருக்குது. ஸோ ஓவர் வேல்யூடு தான், அதில் டவுட்டே இல்லை. அண்ட் இந்த கம்பெனியுடைய ROE 14 மேலே இருக்குது, ROCE 16க்கு மேலே இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் 1860 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க இன்னும் Q1 ரிசல்ட் கொடுக்கல. Q4 ரிசல்ட் படி பார்த்தோம்னா 602 கோடி சேல்ஸு. இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னு பார்த்தீங்கன்னா டிசம்பரில் Q3ல இருந்து சேல்ஸ் எந்த விதத்துலையும் மாறவே இல்லை, அதே 602 கோடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் சேஞ்ச் ஆயிருக்கு, 131 கோடியிலேருந்து 134 கோடியாக சேஞ்ச் ஆயிருக்கு. 22% மார்ஜின் கொஞ்ச நாளாகவே மெயின்டைன் பண்ணுறாங்க, விச் இஸ் குட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது நெட் ப்ராஃபிட் 100 கோடியிலேருந்து 103 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஈக்விட்டி கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் 28 கோடியாக இருக்குது, ரிசர்வ்ஸ் 2918 கோடி வச்சுருக்காங்க. பாரோயிங் அப்படின்னா லாங் டேர்ம் பாரோயிங் 11 கோடி வச்சுருக்காங்க, ஷார்ட் டேர்ம் பாரோயிங் 76. பாரோயிங்கை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் 11 கோடியும் ஷார்ட் டேர்ம் பாரோயிங் 67 கோடியாகவும் இருக்குது. அண்ட் இந்த கம்பெனியுடைய கேஷ் ஃப்ளோ பொறுத்த வரைக்கும் 426 கோடி, நெட் கேஷ் ஃப்ளோ ப்ளஸில் தான் இருக்குது, 220 கோடி ப்ளஸில் வச்சுருக்காங்க. அடுத்தது இந்த கம்பெனியுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 55க்கு மேலே இருக்குது, எஃப்ஐஎஸ் 18க்கு மேலே வச்சுருக்காங்க, டிஏஎஸ் 13க்கு மேலே வச்சுருக்காங்க, பப்ளிக் 12க்கு மேலே வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய எஃப்ஐஎஸ் அண்ட் டிஏஎஸ் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலே அந்த கம்பெனி மேலே நல்ல மதிப்பு இருக்குது, நல்ல நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்டாக் ப்ரைஸுடைய சார்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா 2044 ரூபா ரேஞ்சில் இருந்தது ஜூன் மாதத்தில், இப்போ அப்படியே கொஞ்சம் கரெக்டாகி 1860 ரேஞ்சில் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம பார்த்தோம்னா இது இன்னும் ஃபர்தராக கரெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி தெரியுது. அதனால ஃபண்டமெண்டலி நல்லா இருக்க கம்பெனி தான், பட் வேல்யூவேஷன் கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது, 68 PE அப்படிங்கிறதுலாம் ஹையாக தான் இருக்குது. அதனால இந்த ஸ்டாக்கை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இன்னும் ஃபர்தராக கரெக்ட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்குறது ஆரக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சாஃப்ட்வேர் லிமிடெட். 77,000 கோடிக்கு மேலே மார்க்கெட் கேப் வச்சிருக்க ஒரு பெத்த கம்பெனி தான் இந்த கம்பெனி. ஸ்டாக்குடைய PE ரேஷியோ 32க்கு மேலே இருக்குது. 32 அப்படிங்கிறதும் ஓவர் வேல்யூடுன்னு சொல்ல முடியாது, அதே நேரத்தில் கரெக்டான ஸ்டாக்கு, அதாவது கரெக்டான ப்ரைஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கோம். ROE 29க்கு மேலே இருக்குது, ROCE 40க்கு மேலே இருக்குது. இது எல்லாமே நல்லா தான் இருக்குது. அடுத்தது இந்த கம்பெனியுடைய குவார்டர்லி ரிசல்ட்டை நம்ம பார்த்தோம்னா இப்போ Q1ல் 1852 கோடி ரெவென்யூ, அண்ட் இவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 846 கோடி, ஆப்ரேட்டிங் மார்ஜின் அடேங்கப்பா 46% வச்சிருக்காங்க, சூப்பர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் 642 கோடி, ஸ்லைட்டாக குறைஞ்சிருக்கு. இதுக்கு முந்தின குவார்ட்டரில் 644 கோடியாக இருந்தது, இப்போ 642 கோடியா, 2 கோடி குறைஞ்சிருக்கு. ஆனால் லாஸ்ட் இயர் சேம் பீரியடில் கம்பேர் பண்ணிங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 617 இருந்து 642 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்தது பேலன்ஸ் ஷீட்டை ஓடி போய் பார்த்தோம்னா கேபிட்டல் ஈக்விட்டி கேபிட்டல் 43,000 கோடி வச்சிருக்காங்க, ரிசர்வ்ஸ் 8,319 கோடி, அதுவும் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. அடுத்தது பாரோயிங் 43 கோடின்னு கொடுத்துருக்காங்க. அது என்னதான் இருக்குன்னு பார்த்தோம்னா லீஸ் லைபிலிட்டிஸ் 45.6 கோடி இருக்கு. அதனால அது ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. ஸோ கடன் இல்லாத கம்பெனி தான் இந்த கம்பெனியும்.
கொஞ்சம் லீஸுக்கு விட்டுருக்காங்க. மற்றபடி கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் 2269 கோடி மைனஸில் இருக்கு. இப்போ மார்ச் 2024 பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியுடைய நெட் கேஷ் ஃப்ளோ 1443 கோடியாக இருந்திருக்கு, ப்ளஸில் இருந்திருக்கு. ஆனால் மார்ச் 2025ல மைனஸ் 2269 கோடி அப்படின்னு கேஷ் ஃப்ளோ கொடுத்துருக்காங்க. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வர்ற அமௌண்ட்டை விட, அதாவது பணத்தை விட வெளியில் போகிறது அதிகமாக இருக்குது, அவுட்ஃப்ளோ அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இது காமிக்குது. இந்த அவுட்ஃப்ளோ எதனால் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், இல்லைன்னா ஏற்கனவே வாங்கின பணத்தை வந்து ரீபே பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி மூலமாக இவங்களுக்கு வரக்கூடிய கேஷ் ஃப்ளோ வந்து 2199 கோடியாக இருக்குது. ப்ராஃபிட் ஃப்ரம் ஆப்ரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் 3173 கோடி இவங்க வந்து கேஷ் ஃப்ளோ காமிச்சிருக்காங்க. அதனால இந்த நெட் கேஷ் ஃப்ளோ மைனஸாக இருக்கிறதுக்கான காரணம் வந்து பணம் வெளியே போகுது, அது வந்து ஒன்று எக்ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய பிளானாக இருக்கலாம், இல்லைனா வேறு ஏதாவது வாங்கின கடனை திருப்பி கொடுக்கறது, மற்ற விஷயங்களுக்கு நடந்துருக்கலாம். அடுத்த முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேமெண்ட் வர்றதுக்கான டேட் மிஸ்மேட்ச் ஆகிறது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால கூட நெட் கேஷ் ஃப்ளோ வந்து நெகட்டிவாக காமிக்கும். அடுத்தது இந்த கம்பெனியுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 72 மேலே இருக்குது, எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸ் வந்து 8% மேலே ஹோல்ட் பண்ணுறாங்க, ரிட்டைல் ஹோல்டிங் 10% கிட்ட இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கில், அதாவது ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அதிகமாக இருக்குது, எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸோட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்குது, ரிட்டைல் ஹோல்டிங் கம்மியாக இருக்குது, அப்படி இருக்குல்ல, இந்த மாதிரியான ஸ்டாக்குடைய மொமெண்ட் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது ப்ரைஸ் மொமெண்ட் வந்து சீக்கிரமாக மேலே போகிறதுக்கோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது கெல்டான் டெக் சொல்யூஷன். கெல்டான் டெக் சொல்யூஷன் கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் 1350 கோடி ரேஞ்சில் இருக்குது. ஸ்டாக்குடைய பி ரேஷியோ 16.9 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இப்போதைக்கு வாங்கலாங்கிற மாதிரி பி ரேஷியோ கூடிய ஒரு ஸ்டாக் இதுதான் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததில். அண்ட் இந்த கம்பெனியுடைய ROE 16க்கு மேலே இருக்குது, ROCE 17க்கு மேலே இருக்குது. ரெண்டுமே பார்டர் பாஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்தது இந்த கம்பெனியுடைய ரிசல்ட் நம்ம பார்த்தோம்னா, இவங்களும் இன்னும் Q1 ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணலை. Q4 ரிசல்ட் படி பார்க்கும்போது சேல்ஸ் 286 கோடி, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 34 கோடியிலேருந்து 29 கோடியாக குறைஞ்சிருக்கு, அண்ட் மார்ஜினும் 12லேருந்து 10ஆக குறைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 21 கோடியிலேருந்து 19 கோடியாக குறைஞ்சிருக்கு. ஈக்விட்டி கேபிட்டல் 49,000 கோடி வச்சிருக்காங்க. அதர் லைபிலிட்டிஸ் 91 கோடின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் பாரோயிங் வந்து 163 கோடியாக இருக்குது. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, லாங் டேர்மில் 52 கோடியும், ஷார்ட் டேர்ம் பாரோயிங் 105 கோடியும் வச்சிருக்காங்க. அடுத்தது இந்த கம்பெனியுடைய நெட் கேஷ் ஃப்ளோ 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி மூலமாக ஒரு 6 கோடி வருது, இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி மூலமாக 25 கோடி மைனஸில் போயிருக்கு. ஸோ இன்வெஸ்டாரை பொறுத்த வரைக்கும் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் 40க்கு மேலே இருக்குது ப்ரொமோட்டர்கிட்ட. எஃப்ஐஎஸ் 1.27% வச்சுருக்காங்க, டிஎஸ் இன்வெஸ்ட் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் ரிட்டைல் ஹோல்டிங் 57க்கு மேலே இருக்குது. இந்த கம்பெனியில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, சேல்ஸ் க்ரோத் வந்து 5 இயரில் 10.69 இருக்குது, 3 இயருக்கு பார்த்தீங்கன்னா 15.7 இருக்குது. பட் ப்ராஃபிட் க்ரோத் வந்து குறைஞ்சிருக்கு. 3 வருஷத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 3.28 மைனஸில் போயிருக்கு, 5 இயரில் 3.34 ஆயிருக்கு. ஸோ ப்ராஃபிட் க்ரோத் பெரிய அளவில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. ROEயும் டிக்ளைன் ஆகிட்டே வருது. 9.81 இருந்து இப்போ 6.43 குறைஞ்சிருக்கு. ஈவன் ROCE கூட, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு கூட 13.95 இருந்து 10.37 குறைஞ்சிருக்கு. ஸோ PE ரேஷியோ கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா அப்படின்னு பார்த்தாலும், மற்ற பேராமீட்டரில் பார்க்கும்போது கெல்டான் சொல்யூஷன் வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்க இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, நல்லா தெரிஞ்ச ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு நீங்களும் ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு மட்டும்தான், சஜஷனோ அட்வைஸோ கொடுக்குறதா இல்லை. ஓகேவா? இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரம் பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.